கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்த பெத்சிமேசின் மக்கள் அறுப்பினாலே உண்டான மகிழ்ச்சியினாலே மகிழ்ந்திருந்த போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை தேடி ஒரு ஆச்சரியமும் வந்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் இரட்டிப்பான மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் நாள். மகிழ்ச்சியும் ஆச்சரியமான நன்மையும் இணைந்து உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் அருளப் போகிறார். ஒரு அறுப்பின் மகிழ்ச்சியும் ஒரு ஆச்சரியமான நன்மையும் இணைந்து வருவதை நான் பார்க்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே அறுப்பின் மகிழ்ச்சி என்று சொல்வது அவர்கள் பிரயாசத்தினாலே விளைந்த ஒன்று. ஆனால் மற்ற ஒரு நன்மை சொல்லுகிறனே, ஆச்சரியமான நன்மை என்பது அது உண்மையில் தேவ செயல். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகும் கிரியை நிமித்தமாய் ஒரு ஆச்சரியமான நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது முன்னாட்களிலே அது தேவ மகிமைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒன்று. பெலிஸ்தர் அதை பிடித்து விட்ட போது, அந்த உடன்படிக்கை பெட்டி சிறைப்பிடித்து கொண்டு போன போது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இக்கபோத் என்று அதை அழைக்கிற, இக்கபோத் என்று பெயரிடப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு குமாரன் பிறக்கிறான், அவனுக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறார்கள். காரணம், இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போயிற்று என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் அந்நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி என்பது அது இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது என்று என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. எனவே ஒரு ஸ்தலத்தை, ஒரு பாதை காட்டும்படி, ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காண்பித்து கொடுக்கும் ஒன்றாக அந்த உடன்படிக்கை பெட்டி முன் சென்றது. அது மாத்திரமல்ல, யோசுவாவின் காலத்திலே ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு அவர்கள் போய் யோர்தானில் கால் மிதித்த போது அற்புதம் நடந்தது. இன்னுமாக பல யுத்தங்களிலே அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும்படிக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அந்த யுத்தம் நடக்கும் இடத்திலே வைப்பார்களாம். இப்படியாக பிரசித்தம் பெற்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெட்டியாக அது காணப்பட்டது. ஆனாலும் அது பிடிபட்டு போன போது, அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போன போது அவர்கள் எல்லாரும் வேதனைப்பட்டார்கள், எல்லாரும் அவர்கள் துக்கப்பட்டார்கள். ஆனால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமையை, அந்த இஸ்ரவேலுக்கு உரிமையான அந்த நன்மையை தேவன் திரும்பமாய் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய நன்மை, உங்களுக்கு உரிய ஒரு ஆசீர்வாதம், அது எங்கு இருந்தாலும், எங்கு சிறைப்பட்டிருந்தாலும், யாருடைய பிடிகளிலே அது இருந்தாலும், அது கர்த்தர் சொல்கிறார், அது திரும்பமாய் உங்கள் அண்டைக்கு வந்து சேரும். அது அங்கே இருக்காது, அது அங்கே நிலைத்திராது. அந்த நன்மை உங்களுடைய நன்மையாக இருக்கிறபடினால், அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதமும் அந்த மகிமையும் உங்களுக்கு நேராய் வரும். பெத்சிமேசின் மனிதர்கள், அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அறுப்பினாலே மகிழ்ந்தவர்களாய் அந்த பள்ளத்தாக்கிலே கோதுமையை அறுத்து கொண்டிருந்தார்கள். அந்த அறுப்பினால் உண்டான மகிழ்ச்சியினாலே நிறைந்திருந்த அந்த வேளையில் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மை, உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆசீர்வாதம் அது திரும்பி வரும் காலமாய் இருக்கிறது. அது எங்கே சிறைப்பட்டிருந்தாலும், அந்த நன்மை யாருடைய பிடிகளில் இருந்தாலும் நிச்சயமாக அது அங்கிருந்து திரும்பி வருவதை பார்க்கிறேன். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் அறுப்பின் மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து கொண்டிருந்த அவர்களை தேடி ஒரு ஆச்சரியமும் வந்தது.
வந்தது, அழகாய் வந்தது, நேர்வழியாய் வந்தது, விலகாமல் வந்தது, பெரும் பாதையான வழியிலே வந்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய நன்மை எங்கு சிறைப்பட்டிருந்தாலும் அதை திரும்பமாய் கொண்டு வந்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு அறுப்பின் மகிழ்ச்சியும் இருக்கிறது, ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சியும் இந்த நாளிலே உங்களுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த வசனத்துக்கு திரும்பமாய் வருவோம். 1 சாமுவேல் 6:13. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.